நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளையிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட ஒரு பலப்படுத்துகிற வார்த்தையை நம்மோடு கூட பேச இருக்கிறார். இந்த வாரம் ஃபுல்லாக இந்த காரியத்தையே தியானித்து கொண்டு இருந்ததுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் அதே காரியங்களை உங்களுக்கு சொன்னால் ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் நம்ம கேட்க இருக்கிற செய்தியோட தலைப்பு, நான் மேற்கொள்வேன். ஐ வில் ஓவர்கம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய போகிறோம்? மேற்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்கலாம், பல இடர்பாடுகள் இருக்கலாம், பல பலவீனங்கள் இருக்கலாம், பல டஃப்பான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டேங்கிறார். He has already given the power to overcome. சில பொன்மொழிகளை நம்ம பார்க்க போகிறோம். சில பெரியவங்க சொல்லியிருக்கிற பொன்மொழிகள். அதில் ஃபஸ்ட் ஒன் சொல்கிறாங்க, ஸ்ட்ரென்த் டசன்ட் கம் ஃப்ரம் வாட் யூ கேன் டூ. உங்களால் செய்ய முடிகிற காரியத்தை செய்யறதுனாலவே நீங்கள் ஒரு பலவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறீங்க பாருங்கள், அப்போ தான் உங்களை பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் பலவான். அவங்க ஓவர் கம் பண்ணாங்க. இட் கம்ஸ் ஃப்ரம் overcoming the things that you once thought you could not. இதனால் செய்யவே முடியாதே, ஆனால் அதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்க பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஓவர் கம்மராக மாறுறீங்க, அப்போ தான் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது ஓவர் கம்மர்ஸ், மேற்கொள்ளுகிறவர்கள் என்று நம்ம பார்க்கும்பொழுது எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மீதி பேர் பார்க்காத விஷயத்தை அந்த மேற்கொள்ளுகிறவர்கள் பார்ப்பாங்க. மீதி பேர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ரொம்ப லீஸ்டான காரியங்கள், இது ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனால் மேற்கொள்ளுகிற அந்த திராணி இருக்கிறவர்கள் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்களாம். அதை பார்த்து they concentrate on the details that go unnoticed by others. அது மாத்திரம் இல்லை, யார் பார்த்தாலும் சரி, யார் பார்க்கலனாலும் சரி, ஏன் காரியத்தை நான் செஞ்சு முடிப்பேன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் ஓவர் கம்மர்ஸ். சில நேரம் நம்மளுடைய ஆஃபீஸில் நமக்கு மேலே இருக்கிற தலைமையில் இருக்கிறவங்க நமக்கு சில காரியங்களை கொடுக்கலாம், உங்களுடைய சபையில் இருக்கிற போதகர்கள் கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய லீடர்ஸ் கொடுக்கலாம். ஆனால் யாருமே பார்க்காத நேரத்தில், உங்களை கேட்காத நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த குறிக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க பாருங்கள், நீங்கள் தான் ஓவர் கம்மர்ஸ். when you go unnoticed, உங்களை யாருமே பார்க்காத நேரத்தில் நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக மாறுகிறீர்கள். அடுத்தது கடைசியாக ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, there is nothing that you can't overcome. இந்த உலகத்தில் மேற்கொள்ள முடியாதது என்று எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் மேற்கொள்ள முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் மேற்கொள்ள முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். திருப்பிக் கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிப்போம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை முன்மொழிகிறாரு. இந்த வசனத்தை அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் என்றால், இன்னும் சிறிது நாட்களில் அவர் சிலுவையில் மரிக்க இருக்கிறார். அப்போ அந்த ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ், அதாவது அவர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன காரியங்கள், தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு அவர் சொன்ன காரியங்கள், அதில் அவர் சொல்கிறாரு, என்னிடத்துல தான் உங்களுக்கு சமாதானம் இருக்குது. யார்கிட்ட இருக்குது சமாதானம்? யார்கிட்ட இருக்குது சமாதானம்? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தான் சமாதானம் இருக்கான். என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை நான் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். You cannot find peace anywhere in this world. இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல போனாலும், ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் நம்மளுக்கு பீஸ் வந்துருமா, சமாதானம் வந்துருமா? ரொம்ப ஒரு அழகான இடத்துக்கு போனால் சமாதானம் வந்துருமா? ஒரு கடற்கரைக்கு போனால் சமாதானம் வந்துருமா? அந்த கொஞ்ச நேரம் இருக்கலாம், மேபி கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஒரு ரம்மியமான இடத்துக்கு போனால் சமாதானம் வந்துருமா? ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்தா சமாதானம் வந்துருமா? இல்லை.
சமாதான பிரபுவாகிய ஆண்டவரிடத்துல போகும்பொழுது தான் நமக்கு சமாதானம் வருது. ஏன்னா நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம மைண்ட் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது என்ன நடக்குது? சமாதானமே இல்லை. லைஃப்பில் நீங்கள் நிறைய சாதிச்சிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வராது. இப்போது இந்த விஷயம் நடக்கலை, அதனால் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட். ஆனால் முதல்ல ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் நமக்கு கொடுக்குற ஒரு காரியம் சமாதானம். அடுத்தது சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கண்டிப்பாக இருக்குது. உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுதே பாதி வெற்றி நம்ம அடைஞ்சிடும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உபத்திரம் இருக்குது. என்ன உபத்திரம் இருக்குது தானே, நான் பார்த்துக்கிறேன். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால் இந்த உபத்திரவத்தை நான் பார்த்துக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் சொல்கிறார் பாருங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னும் அவர் சிலுவையில் அறையப்படலை, இனிமே தான் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார், இனிமே தான் போகிறார். ஆனால் வெற்றியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னும் அவர் சிலுவையில் அறையப்படலை, இன்னும் அவர் மரிக்கலை, இன்னும் அவர் உயிர்த்தெழலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை, விசுவாச அறிக்கையை ஆண்டவர் செய்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த காரியத்தெல்லாம் ஜெயித்தார் அப்படின்னா, வாழ்க்கையை, அதாவது ஜீவனை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், உயிர்த்து எழுந்தார். அப்போ இவை எல்லாவற்றையுமே செய்ததனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓவர் கம்மராக, மேற்கொள்ளுகிறவராக நமக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். நம்ம போன வாரம் நம்முடைய செய்தி கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஃப்ரூட் பற்றி, அதாவது முதற்கனியின் பண்டிகையை பற்றி நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ உயிர்த்தெழுந்ததினால அவர் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டாக, முதற்கனியாக அவர் நமக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அப்போ அவர் நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணுற நாமும், அவர் எப்படி நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரோ, நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். இப்போ நம்ம சொல்லலாமா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாமா? விசுவாச அறிக்கை இடலாமா? நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிப்பேன் இல்லை, பண்ணுவேன், பண்ணாமல் போவேன் இல்லை, ஜெயிச்சிட்டேன். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இதற்கு பிறகு ஆண்டவர் இன்னொரு ஒரு அருமையான ஒரு வசனத்தை கொண்டு 70 பேரை அவர் நியமிக்கிறார். அதாவது 12 அப்போஸ்தலர்கள் அல்லாதபடிக்கு இன்னும் 70 பேரை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களிடத்தில் அவர்களை அனுப்புவதற்கு முன்னர் அவர் சொன்ன வசனம் தான் இந்த வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம்முடைய செய்தியினுடைய ஆதாரமான வசனம். இதோ சர்ப்பங்களையும், இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்மளுக்கு மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அது சர்ப்பமே ஆனாலும், அது தேளே ஆனாலும் நீ அதை மிதிப்ப. எல்லா ஈவில் ஃபோர்ஸஸ், எல்லா சத்துருடைய கிரியைகளை நீ மிதிப்ப, எல்லா சத்துருடைய வல்லமையை நீ மேற்கொள்வ. அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் இல்லை, பெரியவங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, என்னுடைய ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் எல்லாம் நான் யாருக்கு கொடுக்குறேன்? உனக்கு கொடுக்குறேன், என்னோடது எல்லாமே உன்னுடையது என்று சொல்லுவாங்க. அப்போ அவருக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ பெற்றவங்க, ஜீசஸ் அவருக்குரிய அதிகாரத்தை நம்ம எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார்? அந்த அத்தாரிட்டியை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்குறேன். அந்த அதிகாரத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கரங்களில் அவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்களா? ஆமேன். சர்ப்பத்தை மேற்கொள்ள போகிறீங்க, தேள்களை மிதிக்க போகிறீங்க, சத்துருனுடைய சகல வல்லமையை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றுமே சேதப்படுத்தாது.
பல நேரத்தில் பல கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஏதோ செஞ்சிட்டாங்க, இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, அது அங்கே உட்காந்துக்குது, அது என்னை எட்டி பார்த்துனுக்குது, அது படுத்துனுக்குது, அது நின்றுன்னு இருக்குது. நோ harm can come near you. எதுவுமே உங்ககிட்ட வர முடியாது, ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. இந்த தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இந்த வானம் ஒழிந்து போனாலும் இந்த பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒழிந்து போகாது. சர்ப்பங்களை தேள்களை நீங்க மிதிப்பீங்க, சத்துருடைய சகல வல்லமையை நீங்க மேற்கொள்வீங்க இயேசுவின் நாமத்தினால. அதில் எந்த காரியத்தை குறித்தும் ஈவில் ஃபோர்ஸஸை குறித்து பயப்படாதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. நான் ஸ்கூலில் ஸ்கிரிப்சர் கிளாஸ் எடுக்கும்போது சில பிள்ளைங்க அதிகமாக அந்த காரியங்களை பற்றி கேட்பாங்க. இது இப்படி இருக்காமே, அவனுக்கு இத்தனை கொம்பு இருக்காமே, அவன் இப்படி இருப்பானாமே. நான் கேட்டேன், ஏம்மா நீ அவனை பற்றி யோசிக்கிற, ஏன் நீ அவனை பற்றி மெடிடேட் பண்ணுற? Who is he? He has nothing. அவனுக்கு ஒரு பவரும் இல்லை. இந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற வசனத்தை கொஞ்சம் படிங்களேன். சாத்தான் என்ன எதை போல கீழே விழுறானா? மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். கீழே விழுகிறதை கண்டேன். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன். அவனுக்கென்று எந்த பவருமே இல்லை. அப்போ எல்லா பவரையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள்னா யாரு? நம்ம தான். நமக்கு ஆண்டவர் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்கிறாராம். நீங்கள் போய் பேசினாலே அது டான்ஸ் ஆடும். நீங்கள் போய் பேசினாலே மனிதர்களை பிடித்து வைத்திருக்கிற சாத்தான், அந்த மனிதர்களுக்குள்ளே பிடித்து வைத்திருக்கிற சாத்தான் அவன் ஓடி போவான். நீங்கள் பேசும்பொழுதே, இயேசு என்கின்ற நாமத்தை சொல்லும் பொழுதே அவன் ஓடி போயிடுவான். ஏன் அப்படின்னா அந்த அத்தாரிட்டியை ஆண்டவர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறார். சரி, இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, உங்களால் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும்னு சொல்லிட்டாரு. மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் எந்தெந்த மாதிரியான காரியத்தை செய்து நம்ம மேற்கொள்ள போகிறோம்ங்கிறத நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். முதல்ல ஜெபத்தினால் மேற்கொள்வேன். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்யக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம், த டாப் ப்ரையாரிட்டி, த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குமானா அது ஜெபம். ஜெபம் அப்படிங்கிறது ஆண்டவரோடு நம்ம பேசுகிறது. வெறும் காலையில் மாத்திரம் இல்லை, வெறும் இரவில் மாத்திரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் அல்ல, இல்லை குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் இல்லை, எந்த நேரமானாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், சம்பாஷித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள்லாம் அப்படியே தூபம் போல் கலெக்ட் ஆகிட்டே இருக்குது ஹெவனில். பரலோகத்தில் தூபம் போல். தூபம் தெரியுமா? ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம அந்த வாசனை பொருட்களை நம்ம கொளுத்தி வைக்கும் பொழுது என்ன நடக்கும்? அப்படியே அந்த ஃபியூம்ஸ் அப்படியே மேலே போகும் பாருங்கள். அதை மாதிரி உங்களோட ப்ரேயர்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஆண்டவருடைய கரங்களில் ஹெவனில் அந்த ப்ரேயர்ஸ்லாம் கலெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ணுறதை நீங்கள் நிறுத்தவே கூடாது, நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ப்ரேயர்னால தான் நம்மளுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், மேற்கொள்ள போகிறோம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் எந்த மாதிரி காரியத்தை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா ஜெபத்தினால் மேற்கொள்ள போகிறோம். சரி, நம்முடைய வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11-12 நம்ம வாசிக்கலாம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாய் இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவஜனமே, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய இஸ்ரேலில் நம்ம பார்க்கும் பொழுது 2 பிரிவாக ராஜாக்கள் பிரிகிறாங்க. த கிங்ஸ் ஆஃப் ஜூடா அண்ட் த கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் தாவீது ராஜா. அதற்கு பின்பு சவுல். அதற்கு பின்பு இப்படியாக ஒவ்வொரு நபராக வரும்பொழுது யூதாவினுடைய அந்த டைம் லைனில் யோசியா என்கின்ற அந்த ராஜாவினுடைய பிள்ளைகளாக இந்த சிதேக்கியா அப்படிங்கிறவன் ராஜாவாக மாறுகிறான்.
இப்போ இந்த ராஜாவாக மாறும் பொழுது அவன் 21 வயதாக இருக்கிறான். அவன் 11 வருஷம் எருசலேமை அரசாள்கிறான். ஆனால் அந்த 11 வருஷமும் அவன் அரசாளும் பொழுது என்ன காரியங்கள் நடக்கிறது என்றால், கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியங்களை அவன் செய்கிறான். கர்த்தருக்கு பொல்லாப்பு. கர்த்தருடைய பார்வையில் எது பொல்லாப்பு தெரியுமா? அவரை வணங்குவதை விட்டு நாம் வேறு தெய்வங்களை வணங்கும் பொழுது அது பொல்லாப்பாக மாறும். யாரை வணங்குவதை விட்டு? ஆண்டவரை வணங்குவதை விட்டுட்டு. உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு எல்லா சவரட்சணையும் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அவங்க உங்களை விட்டுட்டு, நீங்கள் என்னுடைய அம்மா இல்லை, நீங்கள் என்னுடைய அப்பா இல்லை, அதோ இருக்கார் பாருங்க, அவங்க தான் என்னுடைய அப்பா, அவங்க தான் என்னுடைய அம்மான்னு சொன்னால் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போது உன் கருவில் தோன்றுவதற்கு முன்னமே, உன் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்த உன் தேவனை மறந்து விட்டு நீங்கள் விக்கிரகத்தை வணங்கும் பொழுது, ஆண்டவரை அல்லாமல் இன்னொரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நாம் செய்து விடுகிறோம். அப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அதுதான் நடந்தது. இந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் இந்த சிதேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்தான். செய்யறது மாத்திரம் இல்லை, எப்பயுமே ஆண்டவர் நமக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு நம்ம லைஃப்பில் ரைட் டைமில் ஒரு ஆளை அனுப்புவார். நீ செய்யறது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆளை அனுப்புவார். ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுப்பார். நீ எப்படியோ போ, நீ என்னமோ ஆவுன்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் கை விட்டுறவே மாட்டார். நம்ம தப்பு செஞ்சால் கூட நம்ம பின்னாடி வந்து நம்மளை காப்பாற்றுறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படின்னா இந்த சிதேக்கியாவுக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உரைத்து அவனிடத்துல அனுப்புகிறார். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தவில்லை. அவன் தன்னை தாழ்த்தாதபடிக்கு இன்னுமாக காரியங்களை செய்து கொண்டு இருந்ததுனால தட்ஸ் இட், ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். பாபிலோன் ராஜாவுடைய கரங்களில் இந்த எருசலேம் நகரத்தை ஒப்பு கொடுத்து விட்டார். நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்னால நம்ம ஃபேமிலி பாதிக்கப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய பொசிஷனில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக காரியங்களை கையாள வேண்டும். நீங்கள் ஒரு குடும்பத்தை மாத்திரம் நீங்கள் நிர்வகிக்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தவறு செய்யும்பொழுது அந்த குடும்பம் மாத்திரம்தான் பாதிக்கும். ஆனால் பல குடும்பங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு உயரிய ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா, உங்களோட மிஸ்டேக், உங்களுடைய தவறு அத்தனை குடும்பங்களையும் பாதிக்கும். அதுதான் இங்கே நடந்தது. ஒரு நாட்டினுடைய ராஜாவே பொல்லாப்பு செஞ்சிட்டான். பொல்லாப்பு செஞ்சதுனால த டோட்டல் எருசலேம், மொத்த எருசலேமையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பாபிலோனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ பாபிலோனுடைய கரங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டது. இந்த மோசமான சூழ்நிலையில் நெகேமியா என்ற ஆண்டவருடைய ஒரு மனிதன் இருக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனை தான் தேடுவார். ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த ஆஃபீஸில் இருந்தால் போதும், ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த கிளாஸ் ரூமில் இருந்தால் போதும், ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த சர்ச்சில் இருந்தால் போதும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனை தான் ஆண்டவரும் தேடுறாரு, இந்த உலகமும் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள நபர், யார் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நான் என் காரியத்தை செய்வேன். ஐ எம் அக்கௌண்டபிள். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு பாத்திரனா நான் நடந்து கொள்வேன்ட்டு யார் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி, எனக்கு ரிவார்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, என்னை யாருனா ரெக்கக்னைஸ் பண்ணாலும் சரி, என்னை அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, என்னை புகழ்னாலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடிப்பேன் என்று யார் செல்கிறார்களோ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. Don't think that all your good deeds are unnoticed. நம்ம செய்கிற தர்ம காரியம், நம்ம பண்ணுற நல்ல காரியங்கள், நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுற காரியங்கள்லாம் யாருமே என்னை பார்க்கல, யாருமே எனக்கு அந்த ரிவார்ட் கொடுக்கல, நான் இப்படியே காலம் ஃபுல்லாக செஞ்சுட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒருவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய கண்கள். அந்த ஆண்டவருடைய கண்கள் தான் உங்களுக்கு நியாய தீர்ப்பில் உங்களுக்கு உரிய ரிவார்டை, உங்களுக்கு உரிய பலனை கொடுக்க போகிறது. இந்த நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது
நெகேமியாவினிடத்துல வந்து சொல்லுகிறார்கள். நெகேமியா 1:3 வாசிக்கும் பொழுது, இந்த சிறையிருப்பில் மீந்திருக்கிறவங்க, அதாவது நெகேமியாவுடைய அந்த காலகட்டத்தில் பாபிலோன் ராஜாவினிடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு போகுது. அந்த சிறைப்பிடிப்பில் மீதியாக இருக்கிறவங்க இந்த தேசத்தில் நடந்த தீங்கை கொண்டு வந்து நெகேமியா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறோம் நாங்கள். எருசலேமினுடைய அலங்கம் இடிப்பட்டு போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, அதன் வாசல்கள், அந்த ஆலயத்தை என்ன பண்ணிட்டாங்க, தீ கொளுத்திட்டாங்க. ஆலயத்தில் உள்ள இருக்கிற பொக்கிஷங்களெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனேவே நெகேமியா என்ன பண்ணுறாரு பாருங்க. உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி, ஒரு ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணும் பொழுது எந்த வழியை நம்ம சூஸ் பண்ணுறோம்? மனிதர்கள் பல பேர் சூஸ் பண்ணுற வழி என்ன அப்படின்னா, மேனிப்புலேஷன் டெக்னிக். இதை நீ பண்ணுறியா, உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது எனக்கு தெரியும். ஆனால் இங்கே நெகேமியா என்ன ஃபாலோ பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவர் அழறாரு, துக்கிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு, மன்றாடி கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. 5 வாசிக்கமா, 1:5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஆண்டவருக்கு எப்படி அவர் அட்ரஸ் பண்றாரு பாருங்க. நெகேமியா ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களை அன்பு கூறுகிறோம், உங்க கற்பனைகளை கை கொள்றோம், உங்க உடன்படிக்கை, உங்க கிருபை, உங்க மகத்துவம், நீங்க ரொம்ப பயங்கரமான ஆண்டவராக இருக்கீங்க. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று 6ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியில இருக்கு பாருங்க. நான் மாத்திரம் இல்லை, என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஒரு நல்ல இன்டர்செசரோட ஹார்ட், அதாவது ஜபத்தில் தரித்திருந்து பல பேர்களுக்காக மன்றாடுங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. என் பாவத்துக்காகவும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறேன், என் தேசத்தில் எல்லாரும் செய்கிற பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு ஆண்டவர்கிட்ட போய் அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி தான் இங்கே நெகேமியா மன்னிப்பு கேட்குறாரு. நானும் என் தகப்பன் வீட்டார் முழுவதும் செய்த பாவத்துக்காக ஆண்டவரிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்குறார். நாங்கள் ரொம்ப கெட்டவங்களா நடந்தோம். அது மாத்திரம் இல்லை, மோசேக்கு கற்பித்த கற்பனையை, கட்டளையை, நியாயத்தை நாங்கள் கை கொள்ளாமல் போகணும். நம்ம நிறைய நேரத்தில் ப்ரேயர் பண்ணுறோம், பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் என்னோடய ப்ரேயர்ஸ் கேட்கப்படலை, ஏன் ஆண்டவர் என்னோடய ப்ரேயர்ஸ் கேட்கவே இல்லை, நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேனே. ஒரு விஷயம் இருக்குது, சில காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அந்த பூட்டு உடையும். God will unlock that. நாங்கள் செஞ்ச பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறோன்னு நெகேமியா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ நம்ம செய்த தப்பிதங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கவில்லை என்றால், ஆண்டவர் மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டுமே, நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டுமே. இப்போ இந்த இடத்துல நெகேமியா எல்லாரும் செய்த காரியங்களுக்காக அவர் மன்னிப்பு அவர் கேட்கிறார். நாங்கள் கை கொள்ளாமல் போனோம் ஆண்டவரே. இது மிகப்பெரிய ஒரு அதிகாரமாக இருக்கிறதுனால நான் துரிதமாக இந்த அதிகாரத்தின் வாயிலாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போது இவர் மன்னிப்பு கேட்டுகிட்டே வராரு. ஃபைனலாக அவர் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய மகா வல்லமையினால் பலத்த கரத்தினால் மீட்டு கொண்ட உம்முடைய அடியாரும் உம்முடைய ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் இவங்கள தானே ஆண்டவரை மீட்டு கொண்டீங்க, நீங்கள் இவங்களுக்காக தானே எல்லாமே செஞ்சீங்க, இந்த ஜனங்க தானேப்பா இவங்க, உம்முடைய அடியாரின் ஜெபத்தை நீங்கள் கேளுங்கப்பா. உங்கள் அடியாரின் ஜெபத்தை மாத்திரம் இல்லை, உம்முடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உம்முடைய அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்து இருப்பதாக என்று 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு. ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல் நம்முடைய லைஃப்பில் எந்த காரியத்தையுமே நம்ம சாதிக்க முடியாது. இப்போ பாருங்கள், முழு எருசலேம் நகரம் தீப்பற்றி எரிகிறது, அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு. அந்த ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான், அந்த ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். அப்போது 11ஆம் வசனம் சொல்லுகிறது,
உமது அடியாரின் ஜெபத்தையும் உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதற்காக இன்றைக்கு உமது அடியாருக்கு இந்த காரியத்தை நீர் கைகூடி வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். இந்த நெகேமியாவை ஆண்டவர் ஒரு உயரிய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். நெகேமியா என்ன ப்ரொஃபஷனில் இருக்கார் நம்ம பார்க்கும் பொழுது, ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன், அதாவது கப் பேரர் என்று சொல்லுவாங்க. ராஜாவுக்கு சாப்பாடு பரிமாறுகிற ஒரு சூப்பரான ஒரு வேலை. ராஜாவை ரொம்ப க்ளோஸில் பார்க்கலாம். ராஜாவுக்கே அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு பரிமாறுகிற வேலை. பல நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான இடத்துல வைப்பார். ஏன் என்று தெரியுமா? நம்ம அவருக்காக பெரிய காரியங்களை செய்யறதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். அதனால தான் நம்மளை அந்த பொசிஷனில் ஆண்டவர் பிளேஸ் பண்ணுறார். அப்போ நெகேமியா இந்த ராஜாவுக்கு சர்வ் பண்ணும்போது, அந்த சாப்பாடை சர்வ் பண்ணும்போது அவனுடைய முகம் துக்கமாக இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பி கொள்ளலாம். இதே நெகேமியா 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ள போகிறோம். அப்போ ராஜா நெகேமியாவுடைய முகத்தை பார்த்து, என்ன உன்னுடைய முகம் ரொம்ப வாடலாக இருக்கிறதே என்று கேட்கும் பொழுது, அந்த அர்த்தசஷ்ட ராஜா அவன் கேட்கணும், ஏன் உன்னுடைய முகம் வாடலாக இருக்கிறது? உனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இது மனதின் துக்கமே ஒழிய வேறு துக்கம் அல்ல. அப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. என்னதான் ப்ராப்ளம் நெகேமியா சொல்லு அப்படின்னும் போது, நெகேமியா ரைட் டைமில் ரைட் பர்சன் கிட்ட தன்னோட ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தேவஜனமே, கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய ப்ராப்ளமை கொண்டு போய் நம்ம யார்கிட்ட சொல்கிறோங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்ம ப்ராப்ளமை கொண்டு போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுது அந்த ஒரு ப்ராப்ளத்தை அவங்க 2ஆக மாற்றுவாங்க, 3ஆக மாற்றுவாங்க. அது பெருசாகிடும். ஏன் இவங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு காரியங்கள் மாறிடும். ஆனால் ஒரு சிலர்கிட்ட கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் இடத்துல போய் சொல்லும் பொழுது அவங்க ஸ்லோவாக ஸ்டெடியாக நிதானமாக நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை கொண்டு போய் யார்கிட்ட சொல்லணுன்ற இந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும். இந்த நெகேமியா இந்த நாட்டை ஆளுகிற அந்த ராஜா கிட்ட போய் சரியான நேரத்தில் அவர் சாப்பிட்றாரு. அவருடைய அந்த நேரத்தில் அவருடைய அந்த மூட் ஸ்விங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம எந்த நேரத்தில் சொல்லணுன்ற ஞானத்தையும் ஆண்டவர் கொடுக்கணும். ஒருத்தவங்க கோபமாக இருக்கும்போது நம்முடைய காரியத்தை போய் நம்ம சொல்லும் பொழுது கேட்க சான்ஸ் ரொம்ப கம்மி. அந்த ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், நெகேமியா அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறார். அழகாக அந்த விஷயத்தை சொல்லிட்டார். என்னுடைய எருசலேம் நகரம் இடிபட்டு போயிடுச்சு, தீ கொளுத்தி விட்டார்கள். அப்போ என்ன செய்வது என்றே இவருக்கு தெரியல. அப்போ ராஜாவின் இடத்துல அவர் உதவி கேட்கும் போது ராஜா இறங்கி அவருக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ராஜாவின் இடத்துல இந்த பட்டணத்தை கட்டும்படிக்கு எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கேட்கும் பொழுது ராஜா அவனுக்கு என்னென்ன காரியத்தை வாய்க்க செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷம். இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே பார்க்கும் பொழுது ராஜா கிட்ட அவர் அக்கினி நட்டரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது, நான் துக்க முகத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு என்று அவர் சொல்கிறாரு. அப்போ ராஜாவுடைய சமூகத்தில் எனக்கு தயை கிடைத்ததானால் இந்த பட்டணத்தை கட்டும்படிக்கு என்னுடைய யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்பும்படி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அப்போது அனுப்பும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ராஜாவின் மூலமாக அவர் ஒரு பெரிய ஃபேவரை கொடுத்து, ராஜா அவருக்கு பல காரியங்களை கொடுத்து, உனக்கு அலங்கத்தை கட்டுவதற்கு மெட்டீரியல்ஸ் உட்பட, இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், அந்த மெட்டீரியல்ஸ் உட்பட ஆட்கள் உட்பட நீ கொண்டு போ என்று அவர் அனுப்புகிறார். அதற்கு பிறகு நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டும்படிக்கு ஒரு பெரிய டாஸ்க் அவர் கரங்களில் எடுக்கிறார். அப்போ இது அனைத்தும் எதில் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம பார்க்கும்பொழுது ப்ரேயரில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ப்ரேயர் மேக் திங்ஸ் பாசிபிள். 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவங்க அலங்கத்தை எத்தனை நாட்களில் கட்டி முடித்தாங்களாம்? வெறும் 52 நாட்களில் கட்டி முடித்ததாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சாத்தியமே இல்லை. அப்போ சன்பலாத் தொபியா என்கின்ற அந்த 2 மக்கள் குழப்பம் உண்டு பண்ணுகிறார்கள். அது என்ன, அந்த யூதர் இவ்வளோ பெரிய அலங்கத்தை அவர்கள் கட்டி கொண்டு இருக்கிறார்களே என்று குழப்பம் பண்ணுறாங்க, பயமுறுத்துகிறாங்க. ஆனால் இத்தனை சூதான சூழ்நிலைகள் மத்தியில் அந்த நெகேமியா என்ற அந்த ஒரு மனிதன் பயப்படாமல்
ஜெபத்தினால இந்த விஷயத்தை அவர் மேற்கொள்கிறார். அப்போ 52 நாளில் வெற்றிகரமாக அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள். அப்போ ஜெபத்தினால் மேற்கொள்வேன். ஆமேன். அடுத்த குறிப்புக்கு நிறையா நம்ம கடந்து செல்லலாம். விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வாசிக்கலாம் 11:6 எபிரேயர். விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும்? ஃபெய்த் இருக்கணும். அந்த ஃபெய்த் இருக்குதா அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு பல நேரத்தில் நம்மளை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம பேரே விசுவாசிகள், பிலீவர்ஸ். எப்படி ஆண்டவர் கிளாஸிஃபை பண்ணுறார் இந்த உலகத்தை? பிலீவர், நான் பிலீவர், அவ்வளோதான். இந்த 2 கிளாஸிஃபிகேஷன் தான், இந்த 2 பிரிவுகள் தான் ஆண்டவர் பிரிக்கிறார். விசுவாசிகள், அவிசுவாசிகள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம பல நேரத்தில் மனிதர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் நம்ம செய்வோம். இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம், எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஆனால் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது விசுவாசம். அடுத்த வரிக்கு நேராக கடந்து செல்லலாம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார்னு நம்ம விசுவாசிக்கணுமா? அப்போ விசுவாசிச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால மலைகளை கூட உங்களால் ஷேக் பண்ண முடியும். மலை போன்ற இருதயங்களை உள்ள மனிதர்களை கூட உங்களால் அசைக்க முடியும். எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்? கடுகு அளவுக்கு இருந்தால் போதுமா? a simple mustard seed faith. அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தாலே போதுமா? நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் நீ தள்ளுண்டு போ அப்படின்னா அது தள்ளுண்டு போகுமா? இப்போ இன்றைக்கி நம்மளுடைய இந்த சர்மனில் நம்ம யாருடைய விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். அவன் ஒரு யூதன் அல்ல. அவன் ஒரு யூதன் அல்ல. யூத முறைமைகளை பின்பற்றி ஆண்டவருடைய டோராவை வாசித்து வளர்ந்தவன் அல்ல. ஆனாலும் அவன் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவனாக மாறுகிறான். அவர் ஒரு ஜென்டைலாக இருக்கிறார். அவர் ஒரு புறஜாதி. ஆனால் புறஜாதியாக இருக்கிறவங்க ஆண்டவரை ரொம்ப இறுக்கமாக பற்றி கொள்ளுகிறார்கள். பல நேரத்தில் நம்ம பார்க்குறோம், தலைமுறையாக, நான் 4ஆம் தலைமுறையில் கிறிஸ்தவனாங்க இருக்கிறோம், 5ஆம் தலைமுறை கிறிஸ்தவங்க, எங்கள் தாத்தா தான் இந்த சர்ச்சை கட்டினாங்க, எங்கள் ஃபேமிலி தான் இந்த சர்ச்சுக்கு லேண்டை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி வழி வழியாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுடைய விசுவாசத்தை இப்போ நம்ம பார்க்கும்பொழுது அது ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நம்மளோட ப்ரேயர்ஸாக என்ன இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் மாத்திரம் இல்லைப்பா, என் ஃபேமிலி, என் தலைமுறை உங்களை ஃபாலோ பண்ணணும். ஆனால் புறஜாதிகள்லேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கும்போது வெரி ஸ்ட்ராங், வெரி போல்ட். ஆண்டவருக்காக அவங்க நிற்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும்ட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம். இந்த பகுதியை 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். வாசிங்கம்மா. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூம்மா.
தேவஜனமே, இந்த இடத்துல நம்ம ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வருகிறார். ஃபஸ்ட்டு ஒரு குஷ்டரோகிக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய முற்பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அதற்கு பிற்பாடு இந்த கப்பர்நகூம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல அவர் பிரவேசிக்கிறார். அப்போ பிரவேசிக்கும் போது 100க்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனுஷன் அவரிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல வரார். 100க்கு அதிபதியை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறாராம். யூதர்களுக்கென்று எதை கட்டி கொடுத்துருக்கிறாரு? ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காரு. அப்போ ஆண்டவருக்கென்று நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இந்த 100க்கு அதிபதி இருக்கிறார். ஆண்டவரை பற்றி தெரிந்து ஆண்டவரை பின்பற்றுகிற உத்தமமான ஒரு மனிதனாக இந்த மனிதன் இருக்கிறார். இந்த மனிதன், அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான். அவனுக்கு கீழே பல வேலைக்காரர் இருந்திருக்கலாம், அவனுக்கு கீழே பல வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தனக்கு அதிகாரத்தில் கீழே இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அவன் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறான். அந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபெயிலியராக மாறிடுது. எந்த மருத்துவமும் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலாக அவன் செலக்ட் பண்ண வழி என்ன அப்படின்னா இயேசு. உங்கள் வாழ்க்கையில் பல ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், அவர் தான் இயேசு. இயேசுவே வழி, இயேசு தான் வழி, வேற வழியே கிடையாது. அதை தெரிந்து கொண்டு அவர் வந்து அந்த ப்ராப்ளத்தை நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட அட்ரஸ் பண்ணுறாரு. என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கிறான். திமிர்வாதம் என்றா பேரலிசிஸ், கை கால்கள் அசையலை, வேலை செய்யலை. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நல்ல கைகளில் கால்களில் நம்முடைய சரீர உறுப்புகளில் நல்ல பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த இடத்துல அந்த திமிர்வாதத்தினால, பேரலிசிஸ்னால அட்டாக் ஆகிருக்கிற அவனுடைய வேலைக்காரனுக்காக அவர் போய் பரிந்து பேசுகிறார், ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறார். அப்போ ஜீசஸும் சொல்லிட்டாரு, ஓகே நான் வரேன், நான் வந்து சொஸ்தமாக்குறேன். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார் அல்லவா, அவர் நான் சொஸ்தமாக்குவேன் என்று அவர் சொல்கிறாரு. ஆனால் 100க்கு அதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு பாருங்க இந்த இடத்துல, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் நல்ல. இந்த 100க்கு அதிபதியோட பொசிஷன் வந்து ரொம்ப பெரிய பொசிஷன். அவன் 100க்கு அதிபதியாக அவன் இருக்கிறான். அவனுடைய அதிகாரத்துக்கு 9ஆம் வசனம் சொல்லும்பொழுது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் அவன் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அப்போ அவ்வளோ பவர் அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல கூட அவன் தாழ்மையாக இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயரிய இடத்துல நம்ம போனாலும் அந்த ஹியூமிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு நம்மளுக்குள்ளே கட்டாயம் இருக்கணும். யார் ஹியூமிலிட்டின்ற அந்த ஆட்டிடியூடோடு இருக்காங்களோ அவங்க தான் இன்னும் அடுத்த பொசிஷன் போவாங்க. மீதி பேர்லாம் அப்படியே அங்கேயே நின்றுவாங்க, அதுக்கு மேலே போகவே முடியாது. அந்த ஹியூமிலிட்டியோடு கூட இருக்கிறவங்க, அந்த தாழ்மையின் சிந்தையோடு இருக்கிறவங்க தான் அடுத்த 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 லெவலுக்கு ஆண்டவர் அவங்களே கொண்டு சென்றே இருப்பார். இந்த 100க்கு அதிபதி ரொம்ப ஹம்பிளாக ஆண்டவர்கிட்ட முன்னாடி வந்து சொல்கிறாரு, ஏன் வீட்டுக்குள்ளே ஆண்டவரை நீங்கள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லைப்பா. அவரே ஒரு பெரிய லீடரு, ஆனால் அவர் ஜீசஸ் பார்த்து சொல்கிறார், நான் பாத்திரம் இல்லை, நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை, நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை, நீங்கள் வர வேணாம், தொட வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். அந்த ஃபெய்த்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப அட்மைரபிளாக இருக்குது. எப்படி சிருஷ்டிப்பின் நாட்கள் ஆண்டவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரோ, வார்த்தையினால் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது எல்லாம் உண்டாயிருச்சோ, இங்கே 100க்கு அதிபதி சொல்கிறான், அதை ஆண்டவருடைய பொசிஷனை அவர் ஃபிக்ஸ் பண்ணி தரார். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரனுக்கு என்ன கிடைக்க போகுது? சுகம் கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ விசுவாசம் இருந்தால் ஆண்டவரை எந்த அளவுக்கு அவன் நம்பினானால் அவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆண்டவரை எந்த அளவுக்கு ருசி பார்த்திருந்தானால் இந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியும். இவனுடைய இந்த விசுவாசத்தை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படுறார். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. என் கூடவே இருக்கீங்களே இஸ்ரவேலர்களே, உங்களுக்குள்ள கூட நான் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்த்ததில்லை. தேவஜனமே,
இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் மாறும்பொழுது தான் நம்மளால் மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்மளும் டிகிரி படிச்சிருக்கோம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற நான் பிலீவரும் டிகிரி படிச்சிருக்காங்க, நீங்களும் மீதி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படிச்சிருக்கீங்க, அவரும் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படிச்சிருக்காரு, உங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது, அவருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. எது தான் உங்களை ஓவர் கம்மராக மாற்ற போகுதுன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த்து தான் உங்களை ஓவர் கம்மராக மாறப்போகுது. உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரேயர் ஸ்பிரிட்டு தான் உங்களை ஓவர் கம்மராக மாறப்போகுது. இந்த காரியங்களினால தான் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக மாற போகிறீங்களே தவிர, உங்களுடைய சுய பலனோ உங்களுடைய சுய ஞானமோ இதை கொண்டு நம்ம மேற்கொள்ளவே முடியாது. இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆச்சரியப்படுறாரு. 13ஆம் வசனம் சொல்கிறாரு, ஜீசஸ் நீ போகலாம். அவ்வளோதான், ஆன் த ஸ்பாட்லேயே ஆண்டவர் சொல்கிறார், நீ போயிருப்பா, நீ விசுவாசத்தபடி. அந்த வேர்ட் பாருங்க, நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுள். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அற்புதங்களை, அடையாளங்களை, அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அதே மாதிரி உனக்கு ஆக கடவுது. அந்த நாழிகையிலே, அந்த மினிட்ஸில் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு என்ன கிடச்சிருச்சு? சுகம் உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய அற்புதத்தை விசுவாசம் அப்படிங்கிற ஒரு காரியத்தினால அவர் மேற்கொள்ளுகிறவராக காணப்பட்டார். இன்னும் 3வது குறிப்பை நான் கூறிவிட்டு நம்முடைய ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். என்ன செய்து? கீழ்ப்படிந்து. நம்ம சொல்லுவோம், நம்மளுடைய சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. மறந்துடாதீங்க, நம்மளும் பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு. அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு முதலாவது கீழ்ப்படுகிறோமா? நமக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஏன் நம்மளுக்கு மேலே இந்த பிரின்சிபல் இருக்காரு, ஏன் நம்மளுக்கு மேலே இந்த பாஸ் இருக்காரு, ஏன் நம்மளுக்கு மேலே இந்த அம்மா இருக்கிறாங்க, ஏன் நம்மளுக்கு மேலே அப்பா இருக்கிறாங்க, ஏன் நம்மளை இதை செய் அதை செய் நம்மளை சொல்கிறாங்க? உங்களுக்கு மேலே அந்த அதிகாரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது யாரு? உங்களுக்கு மேலே அந்த அதிகாரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது யாரு? ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு மேலே வந்திருக்கலாமே, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் அப்பாவாக மாறி இருக்கலாமே. ஆனால் அவர்களை உங்களுக்கு மேலே இந்த அதிகாரத்தில் வைத்தது யாரு? ஆண்டவர். அப்போ அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். நம்ம லைஃப்பில் சிலதுக்கு ஆப்ஷன் இருக்கும், இதை செய்யலாம், செய்யாமல் போகலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கும். இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த கீழ்ப்படிதலுக்கு மட்டும் ஆப்ஷனே கிடையாது. படிந்து தான் ஆக வேண்டும், கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும், வேறு ஆப்ஷனே நமக்கு இல்லை. அப்போ கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும்? பிளஸ்ஸிங்ஸ் இருக்காது, பிளஸ்ஸிங்ஸு இருக்காது. அப்போ இந்த கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேன்ல நம்ம பார்க்க இருக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பைபிள் பர்சனாலிட்டி யாருன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். துரிதமாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். 17ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது என்று நம்ம பார்த்தோமானால், ஆபிரகாமை பற்றி நமக்கு தெரியும். அவர் ஆண்டவருடைய சித்தத்தின் படிக்கு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் போ அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் தன்னுடைய அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு அவர் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவர் போகிறார். அடுத்தது 99 வயதாகும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அவருக்கென்று என்ன சொல்கிறாரு? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி, அந்த சரீரம் செத்த நிலையில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு அழகான ஒரு பிள்ளையை அவர் கொடுக்குறார். ஆனால் இந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு மிஸ்டேக் பண்ணிருச்சு, நடுவில் ஒரு சைட் ட்ராக் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய காரியங்களுக்காக, அவருடைய ரைட் டைமுக்காக, ரைட் அப்பாயிண்டட் டைமுக்காக, அந்த கைரோஸ் மூமெண்ட் என்று சொல்வார்கள், அந்த கைரோஸ் மூமெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு நிறைய நேரத்தில் அந்த பேஷன்ஸ் இருக்க மாட்டேது, அந்த பொறுமை இருக்க மாட்டேது. ஆனால் சொல்லிட்டாரு செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வழியை செலக்ட் பண்ணிடுறோம். இங்கே இவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக இருந்து இவருக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 6ஆம் வசனம் சொல்லுது, உன்னை மிகவும்
அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று அவர் சொல்றாரு. 16ஆம் வசனம் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் அவளை ஆசீர்வதித்து, சாராளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் உனக்கு தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். இப்போ இந்த சாராளம்மாவுடைய சரீரம் செத்து போன நிலைமை, அவள் கிழவியாக இருக்கிறாள், பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த வாய்ப்புமே இல்லாத நேரத்தில் கூட ஆண்டவர் அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை பார்த்து குழந்தையை கொடுத்துடுறாரு. ஆனால் குழந்தையை கொடுத்த பிறகு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட்டு? உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய ஒரே ஒரு குமாரனாகிய அந்த ஈசாக்க எனக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அப்போது சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஏன் எனக்கு மட்டும், வை மீ லார்ட், வை மீ, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது? நான் இந்த சர்மன் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்ச். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்ச், ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்ச், 10th ஸ்டாண்டர்டுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு கிராஜுவேட்டுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு குடும்ப தலைவருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, குடும்ப தலைவிக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன்ஸ் வேறுபடுது. பல குடும்பங்களை நிர்வகிக்கிற ஒரு பாஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது. மொத்தத்தில் சேலஞ்சஸ் இருக்குதுங்க. அந்த சேலஞ்சை நான் மேற்கொள்ளுவேன், விசுவாசத்தினால மேற்கொள்வேன், ஜபத்தினால மேற்கொள்வேன், கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளால் மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம்னா அப்படியே மூழ்கி போயிடுவோம். உலகத்தில் இல்லாத, மீதி பேருக்கு இல்லாத மகா பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்காராம். எந்த சூழ்நிலையிலும், நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன் கூட இருக்கேன், நீ தண்ணீரில் போகும்போது நான் உன் கூட இருக்கேன், நீ அக்கினியில் போகும்போது அது உன்மேல் புரளுவதில்லை, அது உன்னை சுட்டரிப்பதில்லை, அது உன்னை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம நிற்கிறோமே, ஏன்? இயேசு நம்ம கூட இருக்கிறார். இந்த ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இவ்வளோ நாள் கழித்து பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பால் மறக்க பண்ணுறாங்க. பால் மறக்க பண்ணி இந்த சம்பவம், ஆண்டவர் அவரை மறுபடியும் எனக்கு பலி கொடுன்னு சொல்லி கேட்குற அந்த பீரியட் என்ன பீரியட்னா, அவன் டீனேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிறான். அந்த டீனேஜ் பாயை மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கென்று கொடுப்பாயா என்று அவர் கேட்குறார். ஆபிரகாம் யோசிச்சிருப்பார்ல, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, ஏன் இப்போ கேட்குறீங்க, ஏன் கொடுத்தீங்க? நான் இவ்வளோ நாள் பிள்ளை இல்லாமல் தானே இருந்தேன், இவ்வளோ 99 வருஷம் நான் என்னவா இருந்தேன், பிள்ளை இல்லாமல் தானே இருந்தேன். இவ்வளோ நாள் கொடுத்தாம இருந்து இப்போ கொடுத்துரு, ஏன் நீங்கள் மறுபடியும் இந்த பிள்ளைய கேட்குறீங்க? ஆனால் ஆபிரகாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தபடி விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிறதுனால, நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன்ற அந்த வசனத்தை அவர் பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு டெஸ்ட் வைப்பார். அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறோமா? அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறோமா? அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்த அந்த டெஸ்ட்டை ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. சேனம் கட்டுறாங்க. அந்த மோரியா மலைக்கு ஆபிரகாம் அவங்களுடைய வேலைக்காரங்கெல்லாம் கிளம்புறாங்க. நானும் பிள்ளையாண்டான் மாத்திரம் அந்த மேலே போகிறோம், நீங்கள்லாம் இங்கேயே இருங்கன்னு ஒரு ஸ்டேஜில் அந்த வேலைக்காரர்களெல்லாம் செக்ரிகேட் பண்ணிவிட்டு அவரும் பிள்ளையாண்டான் மாத்திரம் அந்த மலைக்கு போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளையாண்டான் கேட்குறான், எங்கப்பா ஆடு, எங்கப்பா இருக்குது ஆடு, எங்கப்பா இருக்குது? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். தட் இஸ் த ஃபெய்த் ஆஃப் அப்ரஹாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படியாக அவங்க போகிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜ், ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. மேலே பலிபீடம் கட்டுறாரு, அவனை எடுத்து படுக்க வச்சுட்டாரு, கை கால்களெல்லாம் கட்டியாச்சு. அவர் எடுத்து அந்த பிள்ளையை பலியிடுவதற்கு தன் கையை நீட்டும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. God can intervene at the very last minute in your life.
அந்த கடைசி நிமிஷத்தில் கூட ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட முடியும். நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது, அந்த கீழ்ப்படிதல் நிலைத்திருக்கும் போது, ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது, அந்த கடைசி நிமிஷத்தில் கூட நம்முடைய வாழ்க்கை மாற முடியும். அந்த டிப் ஆஃப் த மொமெண்ட். அப்போ ஆண்டவருக்கு எல்லா விஷயத்துலையும் நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிற அந்த டெஸ்ட் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்குள்ளே 2 இன்னர் வாய்ஸஸ் கேட்டுகிட்டே இருக்கும். 2 இன்னர் வாய்ஸஸ். ஒரு இன்னர் வாய்ஸ் வந்து நல்லதை சொல்லும், ஒரு இன்னர் வாய்ஸ் கண்டிப்பாக தீமையை சொல்லும். there are 2 kind of things inside us. ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லியிருப்பார், உனக்கு நான் கிறிஸ்துன்றதை வெளிப்படுத்தினது பரலோகத்தில் இருக்கிற தேவனை இல்லாமல் வேற யாரும் உனக்கு வெளிப்படுத்தலை பேதுருன்னு சொல்லியிருப்பார். அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், அப்பாலே போ சாத்தானே. அது எப்படி ஒரே மனுஷனை பார்த்து ஆண்டவர் 2 விதமாக சொல்கிறாரு? அப்போ 2 kind of things are activating us. அப்போ நம்மளுடைய உள்ள கேட்கிற எந்த வாய்ஸை நம்ம கேட்க போகிறோம்? ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க போகிறோமா? ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க போகிறோமா, இல்லை அவனுடைய சத்தத்தை கேட்க போகிறோமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அவனுடைய சத்தத்தை நம்ம கேட்போமானால் நமக்கு ரட்சிப்பு இல்லை, நம்ம காப்பாற்றவே பட முடியாது. ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தை, ஆண்டவருடைய காரியங்களை நம்ம கேட்போம்னா நம்ம மேற்கொள்ளுகிறவர்களாக மாறுவோம். நித்தியம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, மறுமையிலையும் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரி, இப்போ இந்த நேரத்தில் இந்த இம்மைக்குரிய காரியங்கள் எனக்கு ரொம்ப முடியல, நான் ஆண்டவர்கிட்டே தூரம் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார். உன்னால் மேற்கொள்ள முடியும் மகனே, நீ ஜெபிச்சா நான் பதில் கொடுப்பேன், நீ விசுவாசிச்சினா மகிமையை காண்பாய், நீ கீழ்ப்படிந்தினா அதற்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன்னால மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இவை எல்லாவற்றையும் செய்து தான் மேற்கொள்ள போகிறோம். அப்படியே எழுந்திருக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக, பாவங்களுக்காக. நம்முடைய இருதயத்தில் நம்ம கடினப்படுத்தி வைத்து கொண்டிருந்தோமானா நம்மளோட ப்ரேயர்ஸ் ஆண்டவர்கிட்ட போகாது. நம்ம ப்ரேயர்ஸ் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட போகாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைய போல மாறிடுங்க. இந்த சிறு பிள்ளைங்க மனசுல கள்ளம் கபடு இல்லை. 2 சண்டை போட்டுக்கும், 2 திரும்பி ஒன்று குடிக்கும். ஏன்? ஈகோ இல்லை, பொறாமை இல்லை, எந்த தீய நினைவுகளும் அந்த குழந்தைகளுக்குள்ள இல்லை. எந்த காரியத்தில் நம்ம என்ன தவறு செய்திருந்தோமானாலும் இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம நல்மனம் பொருந்த போகிறோம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறேன். ஆண்டவர் நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன்ப்பா, நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நானும் எனக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் அனைத்தையும் மேற்கொள்ள உங்கள் பலனை எனக்கு தாங்க, உங்கள் ஞானத்தை எனக்கு தாங்க, உடைய சத்துவத்தை எனக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசலாமா? ஆண்டவரை நான் மேற்கொள்ளுகிறவனாக மாறணும். ஆண்டவரை நான் மேற்கொள்ளுகிறவளாக மாற வேண்டும், நான் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை எனக்கு மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த பலவீனத்தை மேற்கொள்ள உதவி செய்யுங்க, என்னுடைய சூழ்நிலையை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தாவே, அப்பா நாங்கள் இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தினால் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜபத்தினால மேற்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து மேற்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட நீர் பேசினீரே அப்பா. இந்த நாள்ல நாங்கள் எப்படி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அப்பா என்னை மறைத்து நீங்க பேச போவதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த இடத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கூட திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரத்துல நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை நம்ம எப்படி மேற்கொள்வது என்று தெரியாம நம்ம நின்று கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி இந்த உபத்திரவங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது ஜெபத்தின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு நாம் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் என்று இந்த நாளிலும் கூட நாம் முதலாவது நம்ம தேவ சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அநேக நேரத்துல என்னால முடியும், என்னுடைய சுய பலத்தினால நான் சாதிக்க முடியும்னு நம்ம எத்தனையோ தடவை நம்ம போய் தோற்று போய் வந்திருக்கிறோம். ஆனா எப்போது அந்த காரியத்தை ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்புவிக்கிறோமோ, எப்பொழுது நம்ம ஜெபித்து அந்த விசுவாசத்துல நிலைத்திருந்து கீழ்ப்படிதல் உள்ள காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக செய்து நம்ம அவருடைய சத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு அந்த காரியத்தை நாம் மேற்கொள்ள முடியும். இந்த நேரத்துல கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 2023வது ஆண்டு முதலாவது நான் 2 வீலருக்கான லைசன்ஸ் நான் அப்ளை பண்ணும் போது அநேகர் என்னை சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்க டைரக்டா போய் நீங்க 2 வீலர் லைசன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, நீங்க ஏஜென்சி மூலமா தான் போக வேண்டும் என்று. எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஒருவேளை நம்மளால இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாத பொழுது என்று. ஏன்னா சிறு வயதுல இருந்து நான் ஒரு சின்ன சைக்கிள் ஓட்டிட்டு போனா கூட எதிர்க்க ஒரு வண்டி வருதுன்னா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன் அந்த பயத்துல. அப்ப எனக்குள்ள இருக்கிற இருதயம் மனசு சொல்லிச்சு, உன்னால முடியாது, நீ சின்ன வயசுல இருந்து உனக்குள்ள அந்த பயத்தின் சுபாவம் இருக்கிறதே, உன்னால முடியாது என்று. ஆனாலும் கூட ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ண முதலாவது நானே அட்டெம்ப்ட் பண்ணிட்டு நான் அன்னைக்கு அந்த லைசன்ஸ் போடுற இடத்துக்கு போனேன். முதலாவது அந்த ஆர்டிஓ ஆபீசரை பார்த்த உடனே எனக்குள்ள பயம் வந்துடுச்சு. இல்ல நம்மளால முடியாதுன்னு நான் போயிட்டு அந்த 8 போடும் போது நான் ஜஸ்ட் அப்படி ஷேக் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். இருந்தாலும் ஆண்டவர் என்ன பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். உன்னால முடியாதுதான், ஆனால் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் உன்னால செய்ய முடியும் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். 2 வாரங்கள் எனக்கு
அவங்க வந்து ஒரு காலம் கொடுத்திருந்தாங்க. அந்த 2 வாரத்துல ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். மீண்டுமாக நான் ரீஅட்டெம்ப்ட்க்கு நான் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த குறித்த நேரத்துல நான் அங்க போனேன். அதே போல பயம் வந்துச்சு. ஆனாலும் கூட கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீ இந்த போராட்டத்தை நீ ஜெயிப்பாய், நீ இந்த உபத்திரவத்தை நீ ஜெயிப்பாய் என்று கர்த்தர் என்னுடைய இருதயத்துல பேச ஆரம்பித்தார். நான் அந்த 8 போடும் போது கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரத்தோடு நான் அதை ட்ரை பண்ணேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால எந்த ஒரு லஞ்சம் கொடுக்காம, எந்த விதமான எந்த காரியமும் கொடுக்காம நான் டிரைவிங் லைசன்ஸ் அதே நாள்ல பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண உபத்திரவத்தையே நம்ம மேற்கொள்ள முடியும்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதனால நம்மளால நிச்சயம் மேற்கொள்ள முடியும். நம்ம இந்த வேளையில நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒருவேளை எங்க சுய பலத்தினால நாங்க முயற்சி செய்து நாங்க தோற்று போயிருந்தோம்னா, அப்பா, எங்களுக்கு முன்பாக இருக்கிற உபத்திரவங்களை நாங்க மேற்கொள்ள முடியாம நாங்க நின்று கொண்டிருந்தோம் என்றால் இந்த நாள்ல எங்களை ஒரு விசையாக மன்னிங்கப்பா. இனி எங்க பலத்தினால் அல்ல ஆண்டவரே, நாங்கள் முதலாவது நாங்க ஜெபிக்க போகிறோம். அடுத்தது நாங்க கிறிஸ்துவாகிய உம்மை நாங்கள் விசுவாசிக்க போகிறோம். மூன்றாவது நீர் என்ன சொல்கிறீரோ அதை அப்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுக்கு முன்பாக வருகிற எல்லா உபத்திரவத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில கூட அப்பா நீங்க எங்களை ஆண்டவரே ஒரு விசையாக நீங்க மன்னிங்க அப்பா. எங்களுடைய அநேக நேரத்துல எங்களுடைய சுய வழிகள்ல சென்று நாங்க தோற்று போய் திரும்பி இருக்கிறோம். ஆனால் இந்த வேளையில நாங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு புதிய பலனை நீங்க கொடுக்கிறீங்கப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை ஜெயிக்க, எங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதியை ஜெயிக்க, எங்களுக்கு முன்பாக இருக்கிற கடன் பிரச்சனையை ஜெயிக்க, எங்க குடும்பங்கள்ல பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா பிரிவினைகளை மேற்கொள்ள கர்த்தர் இந்த நாள்ல எங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இந்த வேளையில நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த போகிறார். ஓ ஷதரி பலக்கரவா, ஓ ரியாந்தன வாக்கரவரி விஷவரி பலவாக்கரவா, ஓ ரியாந்தன வாக்கரவா, ஓ ஷந்தன வாக்கரவரி விராந்தன ஓரியாந்தரவா. இதுவரைக்கும் நம்மை மேற்கொண்ட பிரச்சனைகளை இனி நாம் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் நம்மை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த காரியங்களை இனிமேல் நாம் மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்தவர்களாய் நாம் நிற்க போகிறோம். ஓரி ஆந்தர வாக்கரவா, ஓ ஷபரி பல வாக்கரவா, ரீதன வாக்கரவரி ஆந்தர வாக்கரவா, ஓ ஷபரி வாக்கரவரி ஆந்தர வாக்கரவா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு புதிய கிருபைகளையும் புதிய பலன்களையும் புதிய அதிகாரத்தை, சத்ருவை ஜெயிக்கிற புதிய அதிகாரத்தையும் சர்ப்பத்தையும் அப்ப தேள்களையும் அப்ப மிதித்து போடுகிற அதிகாரத்தை எங்க கரத்துல நீங்க கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இனி ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளை நாங்க மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரே வெற்றி சிறந்தவர்களாய் நாங்கள் முன்னேறி செல்ல போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம்.
சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever.